வணக்கம் என் அன்பான நேயர்களே. 2026 தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன். இது 100% சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. நவம்பர் 28க்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது. அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். இது இந்த 2026 உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது. உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான், இவர் தொழில், வேலை, வருமானம், பொறுப்பு, நீண்ட ஆயுள், உயர்ந்த பதவி, நிலம், சொத்து, அரசியல் போன்றவற்றின் காரக கிரகமாவார். ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார். மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன, முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் 28க்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க தொடங்குகிறார். இந்த நேர்கதியின் தாக்கம் 27 ஜூலை 2026 வரை, அதாவது 7 மாதங்கள் 29 நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன். இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை. மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் 5 பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது, அல்லது வேலை, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். உங்கள் ஆளுமையின் நிலைகள், நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை. நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள். நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள். ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை. பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள். ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை. திடீர் லாபம் பெறும் நிலை. எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது. காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன. இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள். ஆனால் இந்த 2026 உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது. நீங்கள் ஒரு மிதுன ராசிக்காரர் என்றால், உங்கள் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானின் பின்னோக்கிய பயணத்திலிருந்து நேர்கதி பயணம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் திறனை கொண்டுள்ளது என்று நான் முழு நம்பிக்கையுடன் சொல்ல முடியும். ஏனால் இவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தின் நிலையில சனி பகவான் நேர்கதியில செல்ல தொடங்கும் போது உங்களுக்கு என்னென்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல் நிலை, இவர் உங்கள் கர்ம பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் தொழில் துறையில் காணப்படும் அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அங்குள்ள மன அழுத்தம், பதவி உயர்வு கிடைக்காமல் இருப்பது, புதிய வேலை தேடும் பொழுது ஏற்படும் தடைகள், அல்லது தற்போது உங்களிடம் வேலையே இல்லாத நிலை, இந்த அத்தனை வேலை சம்பந்தமான பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கும் கடமையை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்ளப் போகிறார். நீங்கள் வியாபாரம் செய்தால் வியாபார ரீதியாகவும், உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், திரும்ப திரும்ப ஒப்பந்தங்கள் நடக்க முடியாமல் நின்றால், ஒரு பெரிய டெண்டர் கிடைக்கிருந்தும் ஏதோ ஒரு தடை வந்து நின்றால், இந்த நிலை வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கினால், நிச்சயமாக நவம்பர் 28க்கு பிறகு தொழில்துறை சம்பந்தமான நிலைமைகள் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக வரத் தொடங்குவதை காண்பீர்கள். சனியின் சக்தியை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இவர் நேர்கதியில செல்ல தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சாலே நிறைய கொடுப்பார். அவர் அமர்ந்த இடத்திலிருந்து 3ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார் மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். சனியின் 3வது பார்வை உங்கள் 12ஆம் பாவத்தின் மீது செல்லும். கடந்த காலத்தில் உங்களுக்கு மருத்துவமனை செலவுகள் காண கிடைத்திருந்தால் அது சனியின் ஆசீர்வாதத்தால் முடிவுக்கு வரும். வீண் செலவுகள் பணம் வருகிறது, ஆனால் எங்கு போகிறது என்று தெரியாமல் இருந்த நிலைகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து சேமிப்பு நிலை, வங்கி இருப்பு நிலையை மிகவும் நன்றாக அவர் உருவாக்கி தருவார். இவர் கர்ம பாவத்தில் அமர்ந்து வெளிநாட்டை பார்க்கிறாரு. நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வேலை செய்தால் அல்லது செய்ய விரும்பினால், வெளிநாட்டில் உங்கள் வேலையை தேட விரும்பினால், வெளிநாட்டில் குடியேறும் நிலையை பெற விரும்பினால், அதற்கான நல்ல யோகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற கடமையை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறார். அத்துடன் உங்கள் மீது ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்தால், அதில் நீங்கள் நியாயமுள்ளவராக இருந்தும் நீதிமன்றத்திற்கு அலைய வேண்டிய நிலை இருந்தால், இந்த காலகட்டத்தில் நீதிமன்ற வழக்குகள், தடைகள் போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால், சனியின் ஆசீர்வாதத்தால் இந்த சூழ்நிலைகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கப் போவது உறுதி.
ஏழாவது பார்வையால் இவர் உங்கள் 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். 4ஆம் பாவம் என்னவென்றால், இது பொதுமக்களின் இடம், இது பௌதீக சுகங்களின் இடம், இது உங்கள் பூர்வீக சொத்தின் இடம், இது தாயினிடம் மற்றும் இது இதயத்தின் இடம். இது தாயின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். தாயுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை ஏதேனும் காண கிடைத்தால் அதை முடிவுக்கு கொண்டு வரும். பௌதீக சுகங்களில் அதிகரிக்கும் நிலையை உருவாக்கும். நிலம், கட்டிடம், வாகனம், கார் போன்றவற்றை வாங்க விரும்பினீர்கள். நீண்ட நாட்களாக யோசித்தும் ஏதோ ஒரு காரணத்தால் தாமதம் காண கிடைக்கிறது என்றால், இப்போது பௌதீக சுகங்களில் உங்களுக்கு வளர்ச்சியை அவர் கொடுப்பதை காண்பீர்கள். அத்துடன் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை காண கிடைத்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிவது உறுதி. எந்த சொத்தை வாங்குவதிலோ அல்லது விற்பதிலோ ஏதேனும் தாமதம் காண கிடைத்தால் அதுவும் நிச்சயமாக முடிவுக்கு வரப்போகிறது. இவர் நீதியுள்ள கிரகம், கர்ம பலன்களை அளிப்பவர். உங்கள் கர்ம பாவத்தில் அமர்ந்துள்ளார். உங்கள் கர்மத்தின் திறனை பயன்படுத்தி சில வாய்ப்புகளை உங்களுக்கு அளிப்பார். அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்து பொதுமக்களிடையே புகழ், கௌரவம் மற்றும் மரியாதை ஆகியவற்றை பெறுவீர்கள். இது புகழ் மற்றும் கௌரவத்தின் நிலையை உருவாக்கும் இடம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால பொதுமக்களிடையே உங்களுக்கு புகழ் மற்றும் கௌரவத்தை அவர் பெற்றுத் தருவதை காண்பீர்கள். சனியின் 10ஆம் பார்வை உங்கள் 7ஆம் பாவத்தின் மீது வருகிறது. 7ஆம் பாவம் என்னவென்றால், இது வாழ்க்கை துணையின் இடம். இது நீங்கள் யாராவது ஒருவருடன் கூட்டுத் தொழில் செய்தால் அதற்கான இடம். அத்துடன் தினசரி வேலைவாய்ப்பின் இடம். இந்த இடத்திலே சனியின் தூய பார்வை விழும்போது உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் கருத்து வேறுபாடு காண கிடைத்தால் அதை முடிவுக்கு கொண்டு வரும் கடமையை அவர் எடுத்துக்கொள்வார். அத்துடன் கூட்டுத் தொழிலில் ஏதேனும் வேலை செய்து கொண்டிருந்தால் ஏதோ ஒரு காரணத்தால் அதில் தாமதம் காண கிடைத்தால், புரிதல் சம்பந்தமான பிரச்சனை காண கிடைத்தால், உங்கள் கூட்டாளி ஏமாற்ற முயற்சிக்கிறார் என்றால் அந்த சூழ்நிலைகளில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து மிகவும் அழகான வடிவத்தில் கூட்டுத் தொழிலின் சிறந்த இலாபத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கடமையையும் சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக் கொள்கிறார். தினசரி வேலை வாய்ப்பில் அதிகரிக்கும் நிலையும் இங்கிருந்து சனி பகவான் மிகவும் அழகான வடிவத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதை காண்பீர்கள். இந்த அத்தனை செயல்பாடுகளிலும் யார் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்றால், நான் உங்களுக்கு சொன்னேன், இவர் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதி. உங்கள் பாக்கியம் உங்களுக்கு முழுமையாக துணையாக இருப்பதற்கான வலுவான யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குகிறார். இவர் உங்கள் 8ஆம் பாவத்தின் அதிபதியாகவும் உள்ளார். அதனால 8ஆம் பாவத்தின் நிலையிலே ஏதேனும் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை நடந்தால், உறவுகளில் மனக்கசப்பு காண கிடைத்தால், தொழில்துறையில் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப பலன்கள் வரவில்லை, அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம், பதற்றம், மனச்சோர்வு நிலை உருவாகிறது என்றால், இவற்றையும் மிதுன ராசிக்காரர்களுக்காக சனி பகவான் முடிவுக்கு கொண்டு வருவார். நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சனி பகவான் நேர்கதியில் வரும்பொழுது உங்கள் சத்துருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார். உங்களின் மறைந்திருந்த எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள், உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வெளிவருவார்கள். இந்த 2026 தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம். இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது, உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள், அதிக யோகங்கள் உள்ளன. இது 2026 ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும். மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை. உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது பாருங்கள், இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால், தடைப்பட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. அதாவது இந்த 2026 தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில், உங்கள் வங்கி கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள். சனியின் ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும்? மந்திரம்:
ஓம் சன் சனைச்சராய நமஹ் என்ற மந்திரத்தை தினசரி ஒரு மாலை 108 முறை ஜபம் செய்வது உங்களுக்கு நல்லது. சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது, இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள். யாரிடமும் வஞ்சகம், நேர்மையின்மை, ஏமாற்றுதல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களை தவிர்த்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் சனி பகவான் உங்களுக்கு சிறந்த பலன்களை வழங்குவார். நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நாளை உங்கள் முன் வருவேன். அதுவரை வணக்கம்.